புரட்டாசி மாத பெருமாள் வழிபாட்டில் நாம் மதுரையில் நான்மாடக்கூடல்னு அழைக்கப்படும் மதுரையில் கூடலழக பெருமாள் திவ்ய தேசத்தை பக்தி செய்யலாம். ஒரு முறை கனமழை பெய்தபோது பெருமாள் 4 பக்கங்களிலும் 4 மேகங்களை நிறுவியதால் மதுரைக்கு கூடல் மாநகர் நான்மாடக்கூடல்னு பேர் உண்டு. அதனால் இங்கே அருள்பாலிக்கும் பெருமாள் கூடல் அழக பெருமாள்னு அழைக்கப்படுகிறார். மிக பிரம்மாண்டமான விமானம் என்றால் மூலவர் இருக்கக்கூடிய கருவறையின் மேலே இருக்கும் கட்டிட அமைப்பு. இது வட்ட வடிவிலே 125 அடி உயரத்தில் அழகான விமானம். அதன் மீது 10 அடிக்கு ஒரு கலசம். இந்த விமானத்தின் நிழல் பூமியில் விழாது என்பது சிறப்பு. இது அஷ்டாங்க விமானம், அதாவது படியேறி மாடி போகிற மாதிரி. கீழ்த்தளத்தில் பெருமாள் கூடலழக பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருவார். முதல் தளத்தில் சூரியநாராயண பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதர நின்ற கோலத்தில் காட்சி தருவார். இந்த மண்டபத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சந்திரன், சூரியன், தேவர்கள் எல்லாம் ஓவியத்தில் வரையப்பட்டிருந்ததால் இந்த முதல் தளம் ஓவிய மண்டபம்னு அழைக்கப்படும். அதற்கு மேலே இருக்கும் 2வது தளத்தில் பெருமாள் சயன கோலத்தில் இருப்பார். இப்படி நின்ற, இருந்த, கிடந்த கோலத்தில் பெருமாள் அருள்பாலிப்பார். ஒரு முறை பொற்கிழி பெற்று அதன் மூலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கட்டுவோம்னு நினைத்த பெரியாழ்வாருக்கு பெருமாள் கருட சேவை இங்கு காட்சி கொடுத்தார். பெருமாளின் அழகை பார்த்து பெரியாழ்வார் பாடிய பாட்டு தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணான் இன் செவ்வடி செவ்வி திருக்காப்புங்கிறது. இன்றைக்கி புரட்டாசி மாத பெருமாள் வழிபாட்டில் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான மதுரை நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் கூடலழக பெருமாளை வழிபட்டோம். ஓம் நமோ நாராயணாய.